இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். சவுல் பாருங்களேன், ஆரம்பத்துல ரொம்ப தாழ்மையான ஆளுங்க. நீ தான்ப்பா இஸ்ரவேலுக்கு ராஜா, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார்னு சாமுவேல் சொன்னப்ப அவன் சொல்றான், கோத்திரத்தில் என்னுடைய கோத்திரம் சிறியது, எங்க குடும்பம் சின்ன குடும்பம், என் தகப்பன் வீடு ரொம்ப சின்னது, என்னேவா அப்படின்னு சொன்ன ஆள் தான். அது மாத்திரமல்ல, தகப்பன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து பாருங்க, கழுதையை தேடி ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சவன் தான். அது மாத்திரமல்லாமல் வேலைக்காரன் சொன்ன ஆலோசனையை கூட தட்டாம, அது நல்ல ஆலோசனையா இருந்ததுனால அந்த ஆலோசனையை கேட்டு நடந்தவன் தான். தேவ மனுஷனை சந்திக்கிறதுக்கு வெறுங்கையா போகக்கூடாத, அப்ப ஏதாவது கையில் அவருக்கு காணிக்க கொண்டு போகணுமே, அதுல கவனமா இருந்தவன் தான். ஆனா ராஜாவா மாறினதுக்கு அப்புறம் பாருங்க, அவன் நிலைமையே மாறிட்டுங்க. அவன் மனநிலைமையே மாறிட்டு, அவன் எண்ணங்கள் எல்லாம் மாறிட்டு, அவன் பேச்செல்லாம் மாறிட்டு, அவன் ஆக்டிவிட்டிலாம் மாறிட்டு, தனக்கென்று ஜெயஸ்தம்பத்தை நாட்டிட்டான். சாமுவேல் சொல்லியிருக்கிறார், நான் வர்ற வரைக்கும் நீ காத்துரு. பாருங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்கான். சாமுவேல் வர தாமதித்த உடனே அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, ஆசாரிய, நியாயாதிபதி, தேசமே அவனுக்காக காத்திருக்கும். ஏன், இப்ப நான் ராஜா, அவருக்காக காத்திருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க, ஆளால கலைய ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப நான் முக்கியமான ஆளு, நான் செய்யறதுனால என்ன, அப்படி வந்துட்டான். கர்த்தர் அமலேக்க சங்காரம் பண்ண யாரையும் உயிரோட விடாதன்னு சொல்லியிருக்கிறாரு. முதல் தரமானது, 2ஆம் தரமானதெல்லாம் விட்டு வச்சிருக்கான். கேட்டா இந்த ஜனங்களுக்காகத்தான், கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு தான் ஜனங்கள் சொன்னதை நான் கேட்டு இப்படி நடந்தேன். பாருங்க, தேவனுடைய மனிதனை கர்த்தரை பிரியப்படுத்துறதுல விட்டுட்டு மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு வந்துட்டான். ஏன்பா கீழ்ப்படியலைன்னா சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனுடைய ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அவனுடைய பிஹேவியர்ஸ்ல மாற்றம், இது அவனுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியாய் மாறிவிட்டது. அவனை பார்க்கிற உத்தமனுக்கு இந்த அபிஷேகமும் இந்த ராஜாங்கமும் கையளிக்கப்பட்டது. தேவ பிள்ளைகள், இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆரம்பத்தில் எல்லாம் அமைதியாக தான், சாந்தமாக தான், தாழ்மையாக தான், கீழ்ப்படிதல் தான், என்ன சொன்னாலும் அந்த ஆலோசனைகளுக்கு கேட்டு நடப்பது தான், தெய்வ பயம்தான், தேவ மனிதர்களை மதிக்கிறது தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, ஆசீர்வாதங்கள் வரும்போது, நிலை வரப்படும் போது, இனி ஒருவரும் என்னை அசைக்க முடியாது என்கிற நிலை வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம மனநிலைமை எப்படி இருக்கு, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, முன்பை காட்டிலும் தாழ்மையா இருக்கிறோமா, முன்பு கீழ்ப்படிந்ததை காட்டிலும் இன்னும் ஜாக்கிரதையோடு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறோமா, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. புறக்கணிச்சிடக்கூடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், ஆனால் புறக்கணிக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், தள்ளப்பட்டான். அந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. கவனமா இருப்போம். ஆரம்பம் மாத்திரமல்ல, முடிகிற வரைக்கும் ஜாக்கிரதையாயிருந்து நிலை நிற்கிற ஆசீர்வாதத்திற்கு சொந்தங்களாய் மாறுவோம். பரிசுத்த ஆவியானவரே, சவலை போல வீழ்ந்து போகாதபடிக்கு நிலை நிற்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.